டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியனில் நான் சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் லைக் வந்து இது ஒரு வட்டமான ஓட்டம். அப்படின்னா என்னன்னா, நேர்கோட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டுனா, புதுசு புதுசாக படிச்சுக்கிட்டே போக போகிறதில்ல. அதற்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டுனா, படித்த விஷயத்தையே திரும்ப 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 படித்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்க போகிறோம். படித்ததையே திரும்ப 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 நம்ம வந்து படிக்க போகிறோம். ரிப்பீட்டேஷன், இங்கே வந்து ரிவிஷன் வந்து இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். என்ன சொல்லலாம் அப்படின்ட்டுனா, ஒரு 2000 பக்கத்தை கொடுத்து படிக்க சொன்னால் ஈஸி. ஆனால் ஒரு 100 பக்கத்தை கொடுத்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதுல இருந்து நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா கடினம். ஸோ அப்போ நீங்கள் அந்த 100 பக்கத்தை திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டுனா, நம்ம வந்து ஜனகணமன பாடியிருப்போம் இல்லையா? இப்போ இந்த ஜனகணமனை வந்து உங்களுக்கு பொருள் புரியாது, அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. மேபி எந்த மொழின்னு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம். டிஎன்பிசி நீங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேசிய கீதம்னா என்ன ஏது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கிளியரா நீங்க வந்து புரிஞ்சிருந்திருக்கலாம். பட் அன்னைக்கு இதற்கான அர்த்தம் என்ன, இதோட பொருள் என்ன, ஏன் பாட வைக்கிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்ட்டுனா, இதை திரும்ப திரும்ப பாடி 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 மனப்பாடம் ஆயிடுச்சு. நீங்க கோமா ஸ்டேஜுக்கு போனாலே ஒழிய உங்களால இதை இன்னைக்கு மறக்கவே முடியாது. அந்த மாதிரி நீங்க வந்து வெரி ஸ்ட்ராங்கா அதை வந்து படிச்சிட்டீங்க. அதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்ட்டுனா, கண்டினியூஸான ரிவிஷன். ரொம்ப கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணி அதை நீங்க மொழி தெரியாத அர்த்தம் புரியாம கூட மனப்பாடம் போயிடுச்சு அப்படின்னா, நீங்க இங்க மொழி தெரிஞ்சு அர்த்தம் புரிஞ்சு படிக்கும் போது தன்னை போல மனப்பாடம் ஆயிடும். ஆனா நீங்க அந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணும். 10 தரம் படிச்சு புரியல அப்படின்னா 20 தரம் படிங்க. இல்லையா 200 தரம் படிங்க, இல்ல 2000 தரம் கூட படிங்க. உங்களுக்கு வேலை வேணும், நீங்க ஸ்ட்ராங்கா அந்த ஒய் கிளியரா இருந்தா நீங்க 2000 தரம் கூட படிச்சிருவீங்க. அதனால நீங்க வந்து ஸ்டார்ட் ரிவைசிங் யுவர் சப்ஜெக்ட்ஸ். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ஈஸியா அதை புரிஞ்சுக்கலாம்.